மாட்டிக்கிறீங்க. ஆமாண்டா, இதெல்லாம் போட்டுக்கிறீங்க. ஆனா பொம்மையாட்டி வந்தா நகை நெட்ல தூக்கி முடுவான். ஆமா, ஆம்பளை வந்தா சொல்லு பார்த்து சரி இருந்தாலும் இந்த நந்தவனத்தை பார்த்தால் எவ்வளவு அழகாக பூத்து குலுங்குகிறது பார்த்தீங்களா? ஆமா, இதை பார்த்தவனே என் மனதிற்கு எப்படி தெரிய வருகிறது? சுந்தரா சொல்லுமா. ஆமா ஆற்றில நீராடி விட்டோம். நந்தவனத்தில் வந்து மலர்களை கொய்து பகவானுக்கு இறைவனை பூஜையும் செய்து விட்டோம். போஜனமும் மறந்து விட்டோம். அடுத்தது என்ன செய்யணும்? தாம்பலம் மறந்து வேண்டும். தாம்பலம் மறந்து தாம்பலம் எப்படா போறது? தாம்பலம் தானே போட்டேன். தாம்பலம் எப்படா தரிக்கிறது? நான் வரேன்மா. தாம்பலத்தை தர்றா. என்னடா பண்ண போற? தாம்பலத்தை தரிக்க போற. புதிய பொருள்ரா. தாம்பலம் என்பது தாம்பலம் மருந்துவதுன்னு எனக்கு எப்படி தெரியும்? அவனுக்கு எனக்கு எல்லா வேலையும் கத்து கொடுத்தேன். என்னென்ன வேலை? ஓடி ஆட கத்து கொடுத்தேன். அக்கா கத்து கொடுத்தேன். ஓடி ஆடி விளையாட கத்து கொடுத்தேன். குச்சி தம்பளம் கத்து கொடுத்தேன். அக்கா கத்து கொடுத்தேன். அப்பா அம்மா விளையாட்டு உனக்கு ஓடி ஆட கத்து கொடுத்தா தொடப்பட்டேன். இது ஆனா கத்து கொடுக்கல. ஆமாண்டா, இதுதான் தாம்பலம். எப்படிடா போறது? சுத்தமா துடைக்கணும். ஏன்னா மண்ணுடா கூட நல்லா தொலைச்சு ஒண்ணு இந்த மொழி கிளின்னும். டேய் மொழி கிளின்னு தொடப்பட்ட பாக்குறவங்க சிரிக்கிறாங்க. மொழியை கிளின்னும். அதான் ஒரு நாளைக்கு 100 ரெடி ஆகிரும். ஜென்மத்துல வரைக்கல. அதெல்லாம் நான் எங்க வரைக்கிறேன்? அதான் நானா பிளேடு வச்சான். பிளேடா ஓ சுருள் மத்தாப்பு. சரி ஆகட்டும்டா. எங்க போய் கத்தாங்க? எங்க? தஞ்சாவூர் போய் கெஞ்சி கஞ்சிக்கு வெயிலாதோ கூத்தாடி கத்தாங்க. சரி சரி ஆகட்டும். சரி எப்படி தெரியுமா பண்ணோம்? எப்படிடா போறது? எலும்பு குத்தினியம்மா பார்க்க எடுத்துக்கணும். வாய் பிடிக்காது. அப்படியே சும்மா விலங்கா சைஸ் சுண்ணாம்பு கையை வச்சிருவேன். இல்லம்மா விலங்கா பெருசு சுண்ணாம்பு எடுத்துக்கணும். சின்ன கையை வச்ச மாதிரி வச்சிருவான். கேட்கறேன் நான் எனக்கு அங்க வயதுக்கு கீழே எடுத்துக்கணும். இந்த 3 கீழே போட்டேன். சரி அப்படியே கொஞ்சம் போட்டு பாரு. ஆகட்டும்டா முத்து. அப்படிதான் நீ போடு.
வாய் எரியுதுடா வாய் எரியுது சுந்தரா என்னடி ஆச்சு எங்க மாமா பையன் என்னன்னா எள்ளு முக்கத்தினி பாக்கு எள்ளு முக்கம்மா பாக்கு புளியா தருவம்மா வெத்தலை வாடா அவங்களோட போடுவாங்க ஏமா நான் தான் சொல்றேன் நான் பீப்புள் சொன்னா துணுவா ஒரு தெரியாதவ கள்ளங்கோட இல்லாதவடாவா வாய் எரியுதுமா வாய் எரிதா அப்படிதான் ஏண்டா சாம்பளம் எத்தனுவா சாம்பளம் தானமா சாம்பளம் தாரை கொள்ளும் நடந்தது கொடுத்த தாம்பளத்தை அருந்தியதிலிருந்து அம்மா எனக்கு ஒரே மயக்கமா இருக்குது அம்மா அம்மா அதனால் அப்படியானால் சற்று நேரம் இந்த பந்தினில் அமருங்கள் அம்மா அப்படியா அம்மா மடிக்கு அக்காலத்துல வைடாத அடப்ப கட்ட எப்படி புடிச்சா நான் சொல்றேன் எப்படி புடிச்சார மத்தியா ஏன்டா இதை இப்படி பிடிச்சிட்டு வர அவுச்சாரிக்கிறான் பாரு இல்லடா ஆச்சரி வெல்டிங் வச்சுக்கிறான் சரி இப்படி புடிச்சாதான் என்ன ஆகும் என்னடா ஆகும் சுத்தி ஒரு அடி அடிச்சா கொலியில குட்டி செத்துருவான் அதனால சரி போனால் போகட்டும் முத்தி மகாராணி அம்மா இது நாள் வரையில் அரண்மனையிலே ஆழ்ந்த உறக்கத்தில் கிடந்து இருந்ததே கிடையாது எதுக்கு கூப்பிட்டு பாரு என்ன காரணமோ தெரியவில்லை மகாராணி அம்மா ஆழ்ந்து உறங்குறாங்க எதுக்கு கூப்பிட்டு பாரு பார்க்கலாமா நீ அடுத்து உடுப்பை பாரு அம்மா நான் கூப்பிடுறது அப்படியே இருக்குது முத்தி சரி போனா பக்கத்து நீ கூப்பிட்டு பாடுறா ஓ ராணிமா எங்க இல்லைச்சுமா இதுதான்டா ஒரு கையில கத்தனை பேர் இருந்துச்சு தொடப்ப காட்டேன் எனக்கு சும்மா தெரியுமா டேய் வாடா நம்ம மகாராணி அம்மா இது நாள் வரையில் இப்படி தூங்கியது கிடையாது நம்ம ரெண்டு பேரும் மாஞ்சி கூப்பிடுறோம் ஆமாண்டா ஒரு பெண்ணாகப்பட்டவர்கள் இப்படி நம்ம மாநாடு கூப்பிடுறோம் ஆமா ஏத்துக்கணும் ஆமா பக்கத்துல ஒரு ஈயருக்கு போனாலும் டக்குன்னு ஏறணும் ஆமாண்டா ஒரு பெண்ணாகப்பட்டவர்கள் இவ்வளவு நேரம் தூங்கலாம் போயிட்டு வெளியே வீட்டுல போனீங்கன்னா
தாய் வீட்டில் உறங்கிக் கொண்டிருக்கும் போது அம்மா நீங்கள் இருவரும் என் பக்கத்தில் இருந்தீர்கள் அல்லடி அம்மா. அருகாமையில் தானம்மா இருந்தோம். அப்படி இருந்திருந்த இந்த பாவிக்கு பேர்பட்ட நிலைமை நேர்ந்திருக்கதம்மா. அம்மா என்னமோ
தனியாக உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அம்மா நீங்கள் இருவரும் என் பக்கத்தில் இருந்தீர்கள் அம்மா. அப்படி இருந்திருந்த இந்த பாவிக்கு பெறப்பட்ட நிலைமை நினைக்கிறதம்மா. அம்மா என் தாய் தந்தை அப்படி நான் திரையாக உறங்கிக் கொண்டிருக்கும் போது அம்மா இந்த பாவினாக சொற்பனம் ஒன்று கண்டனடி அம்மா. என்னம்மா கனவு கண்டீங்க? ஆகாத சொற்பனத்தால் என்னை 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த என் தாய் தந்தைக்கு என்ன நேருமோ, என் உடன் பிறந்த தங்கை போல் தூக்கி வளர்த்த 40,000 கலிங்க தேச வீரர்களுக்கு என்ன நேருமோ என்று என் அங்கமெல்லாம் பதறுதடி. அழ வேண்டாமா. அப்படி என்னம்மா கனவு? அப்படி என்ன கனவு கண்டது என்று கேட்கிறேன். அப்படிதானே? ஆமா சுந்தரா. அடி நாளை பாடி காலத்தில் நித்திரையாக உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அம்மா நாளைய சமராகி யுத்தத்திலிருந்து தூதுவர்கள் ஓடி வந்து என் செவியிலே அபசகனமான வார்த்தை சொல்லிவிட்டு போவதாகவோ, அதன் காரணமாக அம்மா அறுபட்ட பெண்கள் எல்லாம் ஒன்று கூடி தாய் விட்டு சீராக தங்க தாமலத்திலே எனக்கு வெள்ள சேலையோ அழ வேண்டாமா, எனக்கு மாலை வருந்தபடியாக இந்த பாவி நான் கனவு கண்டனடி அம்மா. அந்த கனவின் காரணமாக என் தாய் தந்தைக்கு என்ன நேருமோ, என்னை தூக்கி வளர்த்த கலிங்க தேசத்து வீரர்களுக்கு என்ன நேருமோ என்று என் அங்கமெல்லாம் பதறுதடி அம்மா. நீங்கள் அழ வேண்டாம்மா. அம்மா நீங்கள் கண்ட கனவு இருக்கிறதே என் அருமையே சொல்வேன் இங்க நிசமதாய் பணிகளத்தில் எனக்கு நிகழலாம். அம்மா வருஷமுடன் வரும் பாருங்க வரும் பாருங்க அம்மா வன்மையாய் இந்த திசையெல்லாம் ஆண்ட என் தந்தைக்கு என்ன
கனவின் காரணமாக சரி இந்த நாட்டை அரசாட்சி செய்யக்கூடிய என் தந்தைக்கு என்ன ஆபத்து நேருமோ, என்னை பெற்ற தாய்க்கு என்ன ஆபத்து நேருமோ, உடன் பிறந்த தங்கை போல் தூக்கி வளர்த்த 40,000 கலிங்க தேசத்து வீரர்களுக்கு என்ன நேருமோ என்று எண்ணங்கமெல்லாம் பதறுதடி. நீ அழ வேண்டாமா? நீ கனவு இருக்கிறதே, அதனுடைய பலன் எங்க மாமா பையனுக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமாடா? ஆமாமா. முத்தி கேட்கிற கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்லணும். மகாராணி அம்மா ஆகாத கனவு கண்டு ஓ என்று அழுது கொண்டிருக்கிறாங்க. ஆமா. ஏண்டா முத்து, அந்த கனவின் பலன் உனக்கு தெரியும். டேய் சொல்றா மகாராணி அம்மாவுக்கு உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அட பாவி, ஆகாத கிழவு கண்டு இந்த பாவி அழுது கொண்டிருக்கும் பொழுது இப்ப திருமணத்தை பத்தி யாரா உங்ககிட்ட கேட்டாங்க? அதுக்கு பதிலுக்குதுமா. திருமணம் ஆயிடுச்சா இல்லையா? திருமணம் ஆனால் அதற்கு பதில் இருக்கு. மேரேஜ் நான் என்ன கேட்டேன்? கல்யாணம் ஆச்சு கேட்டா இந்த திருமணம் ஆச்சு. மேரேஜ் ஆயிடுச்சா? டேய் எல்லாம் ஒண்ணுதான்டா. மூணு ஒண்ணு தானா? ஆமாண்டா. பின்ன கல்யாணம் பண்ணி கல்யாணம் ஆகாத கன்னி பெண்கள் கனவு கண்டால் தாய் வீட்டை சாரும். எப்படி? கல்யாணம் ஆகாத கன்னி பெண்கள் கனவு கண்டால் தாய் வீட்டை சாரும். மாலையிட்ட மங்கையர்கள் கனவு கண்டால் மாமியார் வீட்டை சாரும். திருமணமாகாத கன்னி பெண்கள் கனவு கண்டால் தாய் வீட்டை சாரும். ஆமாமா. திருமணமான பெண்கள் கனவு கண்டா மாமியார் வீட்டை சாரும். தானே திருமணம் ஆச்சு. ஆமா ஆமா. எனக்கும் திருமணம் ஆகிட்டு தொங்குதே என்ன இது தாலி ஏண்டா, அதனால் என் தாய் தந்தைக்கு எந்த அபத்தம் கிடையாது. என் உடன் பிறந்த அண்ணன் போல் சகோதரர் போல் இருக்கின்ற கலிங்க தேசத்து வீரர்களுக்கு எந்த கிடையாது. எந்த ஒரு ஆபத்துமே கிடையாது. அப்படின்னா எல்லா ஆபத்தும் என் மாமியார் வீட்டு தான் போய் சேரும். ஆமா. என் தாய் தந்தைக்கு என்ன ஆபத்தும் வராது. கிடையாது. அப்படின்னா என் மாமியார் வீடு, என் மாமியார் வீடு என்ன மண்ணா மண்ணா போனா அண்ணன் தம்பி அடிச்சு புடிச்சுக்கணும். டேய் அண்ணன் தம்பி அண்டி பிழைப்பது. போனா மட்டும் போய் அண்டி பிடிச்சு வந்த நேரம் பொல்லாத நேரம் புறப்படு போகலாம். ஆயிரம் கவச குண்டலம் படைத்த தானாசுரனாக பிறந்தவனா? ஆமா. தானாசுரனாக பிறந்து என்ன செய்தே? என்ன இருப்பவர் இடத்திலே ஆமா பெரும் முதலாளிகள் இருக்கின்றார்களே, அநியாய வட்டி வாங்குறவன், ஆமா கருப்பு பணத்தை சம்பாதித்து வைத்திருக்கக்கூடிய பெரும் முதலாளிகள் அவரிடத்திலே கொள்ளையடிப்பேன். ஆமா. கிராமம் கிராமமாக தூதுவரை விடுப்பேன். யார் பரம ஏழை என்பதை அறிவேன். ஆமா. எப்படி? பரம ஏழை என்ன மாரி ஏழை அவருக்கு தானமா கொடுப்பீங்க. பணக்காரங்கிட்ட இருந்து கேட்கிற கேள்விக்கு மட்டும் ஒழுங்கா பதில் சொல்லு. சரிங்க. கிராமம் கிராமமாக தூதுவரை விடுப்பேன். ஆமா. யார் பரம ஏழை என்பதை அறிவேன். அஞ்சு என்ன பண்ணுவேன்னு கேளு. என்ன பண்ணுவீங்க? ஒரு திருமண உதவிக்காகவோ
உணவு பஞ்சத்திற்காகவோ ஏழைகளை வரவழைப்பேன். கொள்ளை அடிக்கக்கூடிய பொருள்களை அள்ளி தானமாக கொடுப்பேன். அப்படி அரக்க குலத்திலே பிறந்தாலும் இரக்க குணம் எனக்கு இருந்தது. ஆமா. அதனால் நாட்டு மக்கள் எத்தனை பேர்களும் தானாசுரனை தெய்வம் என்று கொண்டு வந்தார்கள். ஆமா. பார்த்தார்கள் தேவர்கள். ஆலய வழிபாடு கிடையாது. ஆமா. ஆலய வழிபாடு கிடையாது. இறைவனை வணங்குவது கிடையாது. ஆமா. என்ன காரணம் என்பதை அறிந்தார்கள். தானாசுரன் இப்படி தான தருமங்களை செய்து ஆமா நல்ல பெயர் எடுக்கின்றான். அதனால் ஆலயங்களிலே விளக்கெரியவில்லை. ஆமா. மக்கள் எல்லாம் இறை வழிபாடு செய்யவில்லை. தானாசுரனை தெய்வம் என்று வணங்குகிறார்கள். ஆமா. அதனால் அவனை மடிக்க என்னிடம் போயிட்டார்கள். ஆமா. பிரம்மா இடத்திலே ஆடினே. ஆமா. வரம் வாங்கினேன். என்னை அடிக்க வேண்டும் என்றால் ஆமா ஒருவன் இருபநாட்டு அடிக்க வேண்டும். அடிக்க வேண்டும். ஒருவன் ஓராண்டு காலம் என்னிடம் போர் புரிய வேண்டும். ஆமா. ஒருவன் தவம் செய்ய வேண்டும். அப்படி செய்தால் ஆமா ஒரு கவச குண்டலம், இரண்டு கவச குண்டலம், ஒரு கவசம், ஒரு சிரம், ஆமா இரு கரம் அறுபடும். 1000 சிரம், 2000 கரம். அப்பேற்பட்ட பிறந்த தானாசுரனை பார்த்தான் ஒருவன். நரன் நாராயணனாக அவதாரம் எடுத்தான். ஒருவன் ஓராண்டு தவம் செய்தான். மற்றொருவன் போர் புரிந்தான். 999 கவச குண்டலங்களை மறுத்து விட்டார்கள். யாரும் அடைக்கலம் கொடுக்கவில்லை. கடைசியாக கதிரவன் 7 படங்களை பூட்டிக் கொண்டு வர்ணமாக காட்சியளித்தார். கதிரவா அபயம் என்றேன், கொடுத்தேன் அபயம். வருகிறார். விரோதி வந்து கேட்கின்றார், கதிரவா, தானாசூரன் என் கையால் அழியக்கூடியவன், விடுவனை, என்னுடைய பகை முடிக்க வேண்டும் என்று கேட்டார். அடைக்கலம் கொடுத்ததுதான். உன்னுடைய பகை முடிக்க வேண்டும் என்றால் ஒரு காலத்திலே நான் அவனை அனுப்புகிறேன். அப்போது உன்னுடைய பகையை தீர்த்துக் கொள் என்று கதிரவன் அவனிடத்திலே கூறிவிட்டார். ஓடிட்டான். இப்போது கர்ணனாக பிறந்திருக்கிறேன். கர்ணனாக பிறந்திருக்கிறேன். அசுர குலத்திலே பிறந்தாலும் ஆமா கொடுக்கக்கூடிய மனப்பான்மை எனக்கு இருந்ததால் கதிரவனுடைய அருளால் இந்த தோவர யுகத்திலே கர்ணனாக ஜனித்திருக்கிறேன். அன்னைக்கு கொடுத்தம் பாரு கொள்ளடிச்சு ஏழைக்கு கொடுத்து தானம் பண்ண அதே தானத்தை துரியோதனுடைய பொருள் அள்ளி தானம் பண்ணிருக்கிறேன். ஆமா இருந்தாலும் இருக்கட்டும். துரியோதனன் பாவம் நல்லவன் தான். நல்லவன் தான். ஏன் நல்லவன்? இல்ல எனக்கு நல்லவன். எல்லாருக்கும் விரோதியா இருக்கலாம், ஆனா எனக்கு நல்லவன். என்னை அழைத்தான், அண்ணாவென்று அழைத்தான். யார் என்றே தெரியாத என்னை அழைத்து அங்க தேசத்தை பட்டமளித்து அரசனாக்கி அழகு பார்த்தவன் துரியோதனன். அதனால நல்லவன். அவன் முகத்தை பாத்தியாப்போ எப்படி? அவனுக்காக பரிந்து சண்டைக்கு செல்லும் நேரத்திலே ரதம் நின்று விட்டது. மனைவி கிரகம் வந்து விட்டோம். புறப்பட்டு போலாம். அரண்மனை வாயிற்படியில் யாராவது தோழிமார்கள் இருக்கின்றார்களா என்பதை அறிந்து எங்கள் மகாராஜா வரும்படி உத்தரவு. எனக்கு யாரா இருந்தா எனக்கு அரண்மனைக்கு வரக்கூடிய ராஜாக்கள் யாராக இருந்தாலும் அவர்களை முன்னின்று வரவேற்பது எங்களுடைய கடமை. புறப்படுறா போலாம். மகாராஜா தோழி அமருங்கள். அமருடைய பெயர் தோழி சுந்தரம். வணக்கம் மகாராஜா. அழகான பெயர். பெயருக்கேற்ற உருவம். உருவத்திற்கு ஏற்ற அழகு. சரியா சரி, வெரி குட். மகாராஜா வருகவே
அம்மன் அரண்மனையிலே வாசம் செய்து வரக்கூடிய தோழி சுந்தரம். வணக்கம் மகாராஜா. வாழ்க வாழ்க அரண்மனை தோழியானே. ஆமா சரி, அரண்மனையிலே உன்னுடைய எஜமானி பொன்னூர் இருக்கின்றாளா? மரியாதை கட்டுப்படும். மரியாதை கட்டுப்படியா முத்து ஆடாங்க. இவர் யாருன்னே தெரியல, வந்தது வராதுமா. மூஞ்ச பத்தியா எப்படி இருக்குது? டேய் இவர் என்னன்றாரு, அரண்மனையிலே மகாராணி இருக்கின்றாளா அப்படின்னு எம்மாடு தைரியம். நீ யாருன்றே தெரியவில்லை, எங்களுடைய மகாராணி அம்மாவே இருக்கின்றாளான்னு கேக்குறீங்க. மரியாதை கட்டுப்படும். உன்னுடைய மரியாதைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன் தெரியுமா, மகாராணி மேல அந்த அளவுக்கு ஒரு பற்றுதல், ஒரு மரியாதை, அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சந்தோஷம். ஆனா தப்பு என் மேலதான். உண்மைதான். இருக்கிறான்னு கேட்க கூடாது. யாரு கேட்பாங்க இருக்கிறான்னு இருக்கின்றாளான்னு கேட்கறதுக்கு உரிமையான ஒரே ஒரு ஆளு தன்னுடைய கணவன். இல்ல அவங்க தாய் தப்பனா கூட இருக்கலாம். மட்டும்தான் உரிமை. உன்னுடைய எஜமானி பொன்மாலை இருக்கின்றாளா என்று கேட்பதற்கு உரிமையானவன் யார்? கணவன். ஆமா, சரி, அவங்க மட்டும் கேட்கலாம். நீங்க யாருன்னு தெரியல. அப்படியா? எங்களுக்கு தெரியாது மகாராஜா. தெரியாது. எங்களுக்கு எப்படி தெரியும்? உங்க எஜமானி சொல்லு. இதுவரை யார் வந்தாலும் உங்க எஜமானி சொல்லு. இதுவரை சொல்லல மகாராஜா. என்ன சொல்லல? அவர் இவர்தான் எங்களுக்கு சொல்லல. இந்த வந்துட்டனே. நீ தோழியா இருக்க. ஆமா. அரண்மனையில் தோழியா இருக்கிற. ஆமா. பொன்மாலை மனுக்கு. ஆமா. சரி, உன்னுடைய எஜமானி கல்யாணம் ஆனவளா, புள்ள வெட்டி பெற்றவளா எப்படின்னு அது கூட தெரியல. அதுலயும் தெரியாது. சம்பளம் முக்கியம். ஆமா. நீ வருவ, அரண்மனையில வேலை செய்யற. யாரு கூட்டாலும் வேலைக்கு வருவ. எனக்கு என்ன கிடைக்குது? யாரு கூட்டாலும் வேலைக்கு வருவ. சம்பளம் வாங்கினா அரண்மனையிலே வேலைக்கு வருவேன். சொல்லக்கூடிய மகாராணி அம்மா இடக்கூடிய வேலையை செய்வேன். சரி, அது கூட சரி. உன்னை மாலையிட்ட மணாளன். சரி. கண்ணமகா ராஜனாம். உன்னை பார்க்க வேண்டும், உன் கை தாம்பூலம் பெற வேண்டும் என்று அரண்மனை நாடி வந்திருக்கின்றார். சரி, அழைத்து வர கட்டளை என்று போய் சொல்லுவோம். ஆகட்டும், புறப்படுங்க. அரண்மனையில உள்ள போன அழைத்த காரணம் அம்மா கர்மா அம்மா அம்மா நீயே மகாராஜனா உன்னை வரும்படி உத்தரவு. அப்படி உன் பின் தொடர்ந்து வந்தா என்ன பண்ணுவேன்? அப்படி எங்களுடைய வார்த்தையை கேட்டு பின்தொடர்ந்து வந்தால் பணிவிடை சேவையை செய்வோம். பணிவிடை வேலை செய்றீங்க? ஆமா. யார் கூட்டாங்கன்னு சொன்ன? மாலையிட்ட மணாளன். மாலையிட்ட மணாளன். ஓ, மாறாடி உனக்கு தனி மக்கள்
ஈகுலத்தான் அவன் ஒரு தேரோட்டியின் மகன் தேரோட்டி அவனா அவனா கண்ணாடி பையா வாங்கி அங்க கொடுக்கணும். இப்ப அவளச்சா உனக்கு வலிக்கும். ஆமா உன்னச்சா அவளுக்கு வலிக்கும். ஆமா அங்க அடிச்சு பாரு அங்க இந்த கம்பெனியே கிடையாதுடா. கம்முனே இருப்பா என்ன அவன் எப்பேற்பட்டவன்? ஒரு வானகுலத்துக்கெல்லாம் ஈனனான் கேட்பானெல்லாம் அவன் அழைத்தான். அவர் ஈகுலத்தான், அவர் ஈனனா, அவர் தேரோட்டிய மகன், ரதசுதரின் புதல்வன், ஒருவன் காலாலிட வரக்கூடிய வேலையை கரத்தால் செய்யக்கூடிய அவனா ஏன் கணவன், அவனா என் புருஷன். எத்தனை எத்தனை வேண்டாமா ஒரு பின்பாட்டு மாட எத்தனா கௌரி எங்கடா எத்தனை வரா கவுத்தே தான்ட்டேன் மாமா போடு அதில் போடு டக்குனு மாமா டக்குனு சீட்டு எடுக்கணும் பின்ன 3 மணி நேரம் ஆகும் கௌரி எதுக்கு அப்படியே இருமா எதுக்குடா அந்த கௌரி இதுதான் வந்து என்ன பண்றான் வாமா குஞ்சு மச்சிராதா பாரு அம்மா காலை எதுக்குடா அது ஓடியா கௌரி தண்ணி இப்ப அதுல மாட்டிக்கிட்டு நான் தொங்கணும். அதுக்கு நேரம் ஒரு சேர் வந்து தூக்கி போடுங்க. எத்தாப்பா ஒரு சாரா மேலே ஏறுமா ஏறு ஏறு எப்படி போறது ஏறு மேல ஏறு மேல ஏறு இல்ல மேல ஏறு எப்படி போறது ஏறுடா நானா கேட்டேன் மொத்த பேர் கை தாத்துட்டாங்க. கம்பெனி பேனர் கட்டி வாட்சி ஆட்ட ஆடுறாங்க. நான் அங்க தொங்க வச்சுன்னு வச்சுக்கா ஆறாயிட்டா ஆட்டா வர வர ஆறாயிட்டா நீ கூட வர வர நவகார மாரி இல்ல சொல்றான் சொம்பு போடலாம் கால் மேலே விடு கால் மேலே இடி சொன்னா தரேன் மிதக்கும் போது பார்த்தாளா, அவ அருந்ததி பார்த்தாளா, தாடி கட்டும் போது பார்த்தாளா, இப்போ நான் பிடிச்சிக்கிறேன். அவ கல்யாணத்துக்கு வந்தாளா, அவ இலைய வச்சாளா, அதுல சொத்த போட்டாளா, அவ ஒரு பீட்ரூட் வச்சாளா, அந்த உருளைக்கிழங்கு பொரியல் வச்சாளா, காரி முடிஞ்ச பையா உருளைக்கிழங்கு வச்சாளா, அந்த காஞ்சி கூட்டுரோட்டு வச்சாளா, பீட்ரூட் காஞ்சி கூட்டுரோட்டா ஏறுமா முறுக்கு ஏத்துமா புடிமா உள்ளமா சரி வெளியில வாங்கி கொடுத்த நல்லா இருக்கடா காட்டு போகலாம் ஏண்டா கட்டுமா எடுக்கலாமா கட்டுமா கட்டுமா உனக்கு கையில இந்த வாட்ச் வாங்கி கொடுத்தேன் வச்சு குச்சிட்டேன் இதுல கை கம்மி வேண்டாமா கட்டுறது கட்டுற உங்கள் இருவரையா நாடி இருக்க
வச்சுக்கோ 2 பேரும் அப்படியே ஆசை வச்சுக்கோ. காட்சி மாசம் நாய் படாத பாடுபடி மகாராஜா சுந்தரா, ராஜா என்ன நடந்தது? அவிழ்த்து விடுங்கள். எதற்காக உங்கள் இருவரின் கரங்கள் கட்டுண்டு இருக்கிறது? கேளவோ மன்னா மகாராஜா, உங்கள் பெயரை மகாராணி அம்மா இடத்தில் சொன்னமோ இல்லையோ, என்ன நடந்து தெரியுமா? மகாராஜா தங்கள் பெயரை சொன்னதால் மகாராஜா, உங்கள் பெயரை சொன்னமோ இல்லையோ, எங்கள் இருவரையும் அடியோ அடி என்று அடித்து கயிற்றினால் கைகளை இரண்டையும் கட்டி என் முகத்தில் முழிக்காது என்று ஓடி போயின்றன. அவளை அடிச்சதுல குண்டு பல்பு குட்டி ஒழுப்பா வீங்கி போச்சு மகாராஜா. என்னாச்சுதுல டீப்லெட்டா வீங்கி போச்சு. தவறு என்பதுதான். ஆமா, எப்படி உன்னை மாலையிட்ட மணாளன் கண்ணமகாராஜனா அமராய யுத்தத்திற்கு செல்ல போகிறாராம். உன் கரத்திலே தாம்பூலம் பெற்று செல்ல ஆசைப்படுகிறார். அதனால் வரவேற்க சொல்லி கட்டளை என்று நீங்க போய் சொல்லிட்டீங்க. அதானே? என்னை ஈனஜாதி இடிகுலத்தான் தேர்ப்பாகன் மைந்தன் அல்லவா என்னை ஒதுக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவரிடத்திலே என்னுடைய பெயர் சொன்ன உடனே கோபப்பட்டு உங்களை அடித்து இரு கரங்களையும் கட்டி அனுப்பி விட்டார். ஆனால் நீங்கள் மறுமுறை செல்ல வேண்டும். ஐயோ மகாராஜா, மகாராஜா, இன்னொரு முறை நாங்கள் செல்ல மாட்டோம். இன்றும் அப்படித்தான் அடிப்பார்கள் மகாராணி அம்மா. நாங்க வேற எங்கேயாவது ஆச்சு போய் மகாராஜா. தெரிவிக்கக்கூடிய வண்ணம் நீங்கள் உங்களுடைய எஜமான இடத்திலே தெரிவித்தால் தகுந்த சன்மானம் கொடுப்பார். எப்படி அடி கொடுக்க மாட்டார். எப்படி எப்படி தெரியுமா? நான் தவறாக உங்களை அடிபட வைத்து விட்டேன். ஆமா மகாராஜா. இப்போது என்ன கூற வேண்டும் தெரியுமா? ஆமா, அம்மா மேல தவறு பண்றீங்க. யாரு சரி மகாராஜா, உன்னுடைய எஜமானத்திலே செல்ல வேண்டும். சரி, உன்னை மாலையிட்ட மணவாளன் கர்ண மகாராஜன் ஆகட்டும்.
பாண்டவருக்கு தாயாதியா? யாருங்க? பாண்டவருக்கு தாயாதியா? பாண்டவருக்கு தாயாதியா? பாண்டவர் தாயாதி என்று தெரிந்தும் துரியோதனனுக்காக பரிந்து அந்த அர்ஜுனனை இன்று வெல்லுவதற்காக ரணகளம் செல்ல போகிறார். சரி, அதனால் உன்னுடைய கை தாம்பூலம் பெற ஆசைப்பட்டு இங்கு வந்திருக்கின்றார். வர வேண்டும் என்று சொன்னால் ஒரு கன்றுக்குட்டியானது ஒரு பசுவின் பின்னால் பாசத்தோடு எப்படி வருமோ அப்படி ஏன் வருவாள்? பாண்டவருக்கு தாயாதி என்று என்ற சொல்லை கேட்ட உடனே நமது கணவன் இழிவுலத்தான் இல்லை, ஈனஜாதி இல்லை, ஏற்பாகன் புதவன் இல்லை, பாண்டவருக்கு தாயாதி என்று பெருமையோடு ஓடி வருவார். அப்படியா? பார்த்திருப்போம். அப்படி ஆகட்டும் மகாராஜா. இப்பதானே அடி வாங்கிட்டு போனா அதான் காட்டி என்ன இருக்கு? ஆமா, இப்ப அடிக்காதீங்கம்மா. நான் சொல்றத கொஞ்சம் செவி கொடுத்து கேளுங்க. அடி வாங்காத அளவுக்கு சொன்னீங்கன்னா அடிக்காத இருப்பேன். அம்மா, உன்னை மாலையிட்ட மணாளன் பாண்டவருக்கு தாயாதியா? பாண்டவருக்கு தாயாதியா? பாண்டவருக்கு தாயாதியா? ஆமா. அப்படி பாண்டவருக்கு தாயாதியாக இருந்த பட்சத்தை நீக்கி துரியனுடைய ஏவலால் செஞ்சோற்றை கடனை தீர்ப்பதற்காக அதே பாண்டவர் மீது புஜம் தொடுத்து போர் தொடுக்க செல்கிறார். உன்னுடைய கைத்தாமலம் எதிர்பார்க்கிறார். நீ வந்தாவா சுந்திரா, இவ்வளவு நேரம் ஏதேதோ வார்த்தைகள் என் செவியில் கூறினீர்கள். அதையெல்லாம் இந்த பாவி ஏற்கவில்லை அம்மா. கடைசியாக பாண்டவருக்கு பங்காளி, பாண்டவருக்கு தாயாது என்ற பட்சத்தில் அம்மா சுந்திரா வாழே அம்மா சுந்திரா, இந்த பாவியின் கதை உங்களுக்கு தெரியாதம்மா. இப்படி தெரிந்திருந்தால் என்னை இப்படியாக பேச மாட்டீர்கள். முன்பதாகவே பாண்டவருக்கு பங்காளி என்று ஒரு வார்த்தை உரைத்திருந்தால் இந்த பாவி உன்னை அடித்திருக்க மாட்டேன் அம்மா. இந்த பாவியின் கதையை நான் உரைக்கின்றேன். அப்பொழுது எங்களுக்கு என்னமா தெரியும்? சொன்னால்தான் எங்களுக்கு தெரியும். செவி சாய்ந்து கேட்டு என் மீது கோபப்படுவதா, என் மீது இறக்கப்படுவதா என்று தெரிந்து கொள்ளடி அம்மா. சரிம்மா. என் மன்னவர் முகத்தையான
போனான் என்று சொல்லுமா. இந்த பாவியா நான் கன்னி பருவம் நீக்கி மங்கை பருவம் அடைந்தவுடனே என் தந்தை சோமதத்த மகாராஜாவோ சுயவரத்திற்கு ஏற்பாடு செய்தார். சரி, சுயவரம் என்றால் எப்படி? சொல்லுமா. மகளே, அவனை 56 தேச மன்னர்களுக்கும் லிகிதம் எழுப்பி வரவைக்கின்றேன். சரி, சுயவரத்திற்கு ஏற்பாடு செய்கின்றேன். உன் கண்ணுக்கேற்ற கணவனை மலர் மாலையை கழுத்தில் போட்டு நீயே தேர்ந்தெடுத்துக்கொள் மகளே என்று என்னிடத்தில் கட்டளையிட்டார். என்னம்மா செஞ்சீங்க? நானோ தந்தை சொல் மீறாமல் அப்படியே ஆகட்டும் தந்தையே என்று தெரிவித்தேன். அவரும் 56 தேச மன்னர்களுக்கும் லிகிதம் அனுப்பி சுயவர மேடையில் வரவழைத்து அனைத்து நாட்டு மன்னர்களையும் வரவழைத்து அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது மலர் மாலையை என் தந்தை கையில் கொடுத்து மகளே உனக்கேற்ற கணவனை நீயே தேர்ந்தெடுத்துக்கொள் மகளே என்று இந்த பாவியிடத்தில் சொன்னார்கள். அடி அம்மா, சரி, நானும் மலர் மாலையில் கையில் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு ராஜாக்களாக பார்த்து செல்கின்றேன். ஒருவரையும் இந்த பாவிக்கு பிடிக்கவில்லை. பிறகு மாலையை கீழே போட்டு விட்டு அரண்மனைக்குள்ளே சென்று விட்டேன். சரி, சென்ற உடனே எனக்கும் ஒரு பயம் வந்து விட்டது. ஏனென்றால் நம் தந்தையோ சுயவரத்திற்கு அவனை 56 தேச மன்னர்களையும் வரவழைத்திருக்கின்றார். ஆமா, ஒரு பெண்ணாக பிறந்து பாவி அலட்சியப்படுத்தி விட்டு உள்ளே சென்று விட்டாலே என்று நம் தந்தை மீது போர் தொடுப்பார்களோ என்னவோ என்று எனக்கு ஒரு பயம் வந்து விட்டது. சரி, மறுமுறை நம் தலையில் விதி எப்படி போட்டிருக்கின்றன ஆண்டவன் என்று மலர் மாலையை கையில் எடுத்து சுயவர மேடையில் வந்து பார்க்கின்ற பொழுது ஒரு வாயர் படியிலே காலையிலேயே புறவைகளை கூட்டிக் கொண்டு சூரிய நாராயணமூர்த்தி கரகரவென்று எப்படி வருவாரோ அத்தன்மை போல ஒரு முகம் தெரிந்ததடி அம்மா. என்னம்மா செஞ்சீங்க? அவர் யார் தெரிவருமா? சொல்லுமா. நீங்கள் கூறினீர்களே யாரது? அண்ண மகாராஜா. அண்ணவருக்கு மாலையிட்டு இந்த பாவி மணவாளராக ஏற்றிக்கொண்டேன். என்னம்மா நடந்தது? மாலையை போட்டவுடனே அங்கிருந்து ராஜாதி மன்னர்கள் எல்லாம் கை கொட்டி சிரித்தார்கள். என்னம்மா? நான் அப்பொழுது அலட்சியமாக ஏற்கவில்லை. சரி, பிறகு அன்னவரிடத்திலே சிறிது காலம் ஆய்ந்து வரும் நாளையிலே குளக்கரைக்கு குடம் எடுத்துக்கொண்டு ஜலம் எடுத்து வரலாம் என்று செல்கின்ற வேளையிலே என் பின்னால் நாள் பெண்மணிகள் வந்தார்கள். அடி அம்மா, சரி, வந்தவளிலே ஒருவள் அதோ போகின்றாலே அந்த பாவி யார் என்று கேட்டாள். சரி, இன்னொருத்தி யார் என்று கேட்க ஒரு பேரரசனுக்கு மகளாக பிறந்து கேவலம் ஒரு ஈகுலத்தான், ஒரு ஈன ஜாதியான், ஒரு தேரோட்டியின் மகன், ரதசுதனின் புதல்வன், ஒருவன் காலால் இழவக்கூடிய வேலையை கரத்தால் செய்யக்கூடிய வேலையை மணந்த பாவி போகிறார் பார் என்று உரைத்தார்கள். அம்மா, ஒரு ஆடவன் பார்த்து சொல்லிருந்தாலும் என் மனம் பொறுத்திருக்கும்படி அம்மா, அந்த பாவி சொன்ன வார்த்தை என் இதயத்தில் ஈட்டு தாய்ந்தது போல இருக்கின்றதடி அம்மா. சரி, குடத்தை கீழே போட்டு விட்டு அந்தவரிடத்திலே ஈகுலத்தானே ஈன ஜாதியானே உன்னுடன் நான் வாழ மாட்டேன் என்று என் தந்தை வீட்டுக்கு சென்று விட்டேன். அப்படியா? என் தந்தையோ சில புத்திமதிகளை சொல்லி பார்த்தார். இந்த பாவி புத்திக்கோ எட்டுவதாக இல்லை. தந்தையே, நான் இங்கே இருந்து விடுகிறேன், நான் அவனிடத்தில் வாழ மாட்டேன் தந்தையே என்று சொன்னேன். கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அம்மா, நீயே தேர்ந்தெடுத்துக் கொண்டாய், இப்பொழுது வாழ மாட்டேன் என்று சொல்கிறாயே என்று அவரோ எத்தனையோ முறை புத்தி சொல்லி பார்த்தார். சரி, என் புத்திக்கோ எட்டுவதாக இல்லை. மகளே, ஒரு நாட்டு அரசனுக்கு மகளாக பிறந்து வாயா வெட்டியாக இருந்தால் இந்த நாட்டு மக்களே என்னை தூட்டுவார்கள் அம்மா என்று அங்கு தேசத்திற்கும் இதர பிரதேசத்திற்கும் அரண்மனையை கட்டி அதிலே ஆடவர் முகத்தை பார்க்காமல் நான் அன்னவரை விட்டு பிரிந்த நாள் முதலாக உன்னை போன்ற தோழி பெண்களுடன் நான் வாழ்ந்து வருகின்றேன். அப்படியா? அப்படி இருந்தாலும் அன்னவர் பாண்டவருக்கு பங்காளி, பாண்டவருக்கு தாயாது என்ற பட்சத்தில் நான் வருவேன். சரிமா? அப்படி வந்தாலும் அன்னவர் முகத்திலே விழிக்க மாட்டேன். ஏனென்றால் அச்சம், மடம், ஞானம், பயிர்ப்பு என்று சொல்லக்கூடிய 4 வகை குணங்கள் என்னை தடுக்கின்றது. அதுவும் மட்டுமல்லாமல் அன்னவரிடத்திலே சில வார்த்தைகள் ஆட வேண்டும். அதிலே நேராக பேச மாட்டேன். இருவரிடையே திரையை வளர்க்க வேண்டும். சரி, திரைக்குள்ளே நான் இருப்பேன். திரைக்கு வெளியே அவர் இருக்க வேண்டும். எந்த வார்த்தையாக இருந்தாலும் அந்த வார்த்தையை நீதான் வாங்கி என்னிடத்தில் உரைக்க வேண்டும். அதற்கு சம்மதம் என்றால் சம்மதம். புறப்படுங்கம்மா.
சுந்தரா ராஜா, என்ன திரை குடும்பம் தடைப்பட்டு போச்சு. அம்மா மகாராணி அம்மா உன்னுடைய முகத்தில் குளிக்க வெக்கமா இருக்கலாம். ஓஹோ, ஆமா, அதனால சந்தேகம் நீங்க சந்தேகம் எதை சொல்வதாக இருந்தாலும் நீங்கள் என்னிடத்தில் தான் சொல்ல வேண்டும். எதை சொல்லணும்? எதை சொல்றதா இருந்தாலும் எதை சொல்ல சொன்னா? மகாராணி அம்மா இடத்துல எதை பேச வேணும்னு நினைக்கிறியோ அதை என்கிட்ட சொல்லணும். அதை வாங்கி நான் மகாராணி அம்மா இடத்துல சொல்லுவேன். அது என்கிட்ட சொல்லணும். அதான் மகாராணி அம்மா உன் முகத்துல போய் வெக்கப்படுறாங்களே. ஆமா, சொன்னாக்கா தெரியுப்பா. உன்னுடைய வரலாறு சொல்லணும். நீ எங்க பிறந்த, எங்க வளர்ந்த, அதான் கேக்குறான். சொல்லணும். அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் கேட்கணும். முதல்ல கிடையாது. அப்புறம் தான் கேட்கணும். எங்க பிறந்த, நீ தான் எதுல சுந்தரா ஆமா ஆமா நான் யார் என்ற விவரம் சொல்றேன் பாரு. சொல்லு. ஆ